அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா கவிக்குமார், லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்ட்டு இருக்கேன். அது என்னென்னா, எப்படி இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். நான் வந்து இங்கே ப்ரைமரி ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஊர்லேயும் வந்து எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்தியாவிலையும். இப்போ நான் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து நான் வந்து ஹாலிடேயில் வந்து இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்படி ட்ராவல் பண்ணும்போது என் தம்பி வீட்டுக்கு போகும்போது என் தம்பி பொண்ணு மகாலட்சுமி அவள் பேர். அவள் என்னை வந்து அத்தை நான் ஒரு புக்கு ரிட்டர்ன் பண்ணணும், லைப்ரரிக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாள். அந்த ஊர் வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தேரம்பாளையம். அப்படி போகும்போது அங்கே வந்து திரு கருப்புசாமி லைப்ரரியன் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து சார்கிட்ட நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி பேசும்போது இங்கே வந்து எவ்வளோ லைப்ரரிஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து நிறைய புக் ரீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு வந்து ரீடிங் வந்து பண்ணுறதில்ல, அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் சிலபஸ், ஸ்கூல் சிலபஸ் தவிர அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சார் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கூலில் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி கொடுங்களேன் மேடம், என்கிட்ட நிறைய புக் இருக்குது ஆனால் குழந்தைங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அப்படி சொல்லும் போது சரி சார், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ முதல் வந்து நெல்லிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் தான் நான் வந்து என்னுடைய ஸ்பீச் நான் வந்து ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்தேன். அதை வந்து திரு ரமேஷ் சார் வந்து லைப்ரரியன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதில் வந்து குழந்தைங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நான் வந்து இப்போ லண்டனில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து படிங்க, நிறையா படிச்சிங்கன்னா நம்ம உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு வந்து சொன்னேன். அவங்களுக்கு சில கதைகள்லாம் சொன்னேன், புக்ஸ் படிக்கிறத பற்றி எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணோம். நாங்கள் லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க குழந்தைகளுக்கு காமிச்சோம். லைப்ரரிக்கு ரெகுலராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறமா முடிச்சு வந்த உடனே, வெளியே வந்த உடனே தினமலர்லேருந்து ஒரு யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ முடிஞ்சது. அது கூட அவங்க யூடியூப்பில் நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க் வேணால் நான் இதில் கொடுக்குறேன். அதில் என்ன பேசியிருந்தேன்னா, மெயினாக வந்து லைப்ரரிக்கு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, லைப்ரரி புத்தகம் இதெல்லாம் பற்றி தான் நான் அதில் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அது முடித்த உடனே தேரம்பாளையம் வந்து அங்கே மிடில் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தோம். இது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து வள்ளிக்கும்மி கலைக்குழுவிலேருந்து என்னை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீச் பேச வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுலேயும் வந்து நான் வந்து பேசினேன். அதில் நிறைய விஷயம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம நாடு, நம்மளுடைய கல்ச்சரு, நம்மளுடைய ஃபுட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்கிற ஃபுட்டு பீட்சா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றாங்க குழந்தைங்க. நம்ம ஃபுட்டெல்லாம் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இங்கெல்லாம் மாறி இங்கே வந்து நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்து அந்த மீட்டிங்கில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல்லேயும் ஒரு 10th +1 +2 சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலமாக வந்து வெள்ளாளர் காலேஜ் திண்டல்ல இருந்து என்னை வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் என்னை பேச வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பிஃபோர் தட் நான் வந்து என்னுடைய டாக்டரை வந்து மீட் பண்ணறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. அப்போ வந்து அவர் டாக்டர் காசி விஸ்வநாத ராஜா அவர் பேர். அவர் வந்து சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து பேச போகிறேன் சார் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் வந்து சொன்னார். ஏன்னா பிஜி ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னார். அதில் மெயினாக என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மொபைல் அடிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்கக்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மேரேஜை வந்து ரொம்ப தள்ளி போடுறாங்க. அதனால வர இஷ்யூஸு, அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி வந்து
லைஃப் வந்து எப்படி கொண்டு போகணும்னு இல்லாமல் மற்ற விஷயங்கள் அதாவது ம என்ன சொல்றேன்னா, மத்த பொருட்கள் மேல காமிக்கிற ஆர்வத்த நம்மளுடைய லைஃப் அதாவது எல்லா விஷயமே நம்ம இப்ப வந்து நம்மளுடைய கண்ணுல பார்க்கறதில்ல. எல்லாமே கேமரா வழியா தான். ஒரு குழந்தை நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஒரு டான்ஸ் ஆடுது. நம்ம அத நம்ம கண்ணுல நேரடியா பார்க்கறதில்ல. அதுல கேமரால நம்ம வீடியோ எடுக்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவர் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி சொன்னாரு. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நான் அந்த வந்து ஸ்பீச் நான் குடுக்கும்போது, நான் அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த நைட்டு நான் வந்து ரிட்டர்ன் நான் வந்து லண்டன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப திருப்தியா இருந்தது. நம்ம இந்த தடவ ஊருக்கு போயி என்னமோ ஒரு யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து செஞ்சுட்டு வந்திருக்கோங்கிற மாரி ஒரு சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. ஆக்சுவலா எனக்கு என்ன அப்டின்னா, ரொம்ப நாளா இது ஒரு ஆசை. என்னுடைய ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூல்ல போய் நான் இப்ப வந்து பேசணும். இந்த மாரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்கணும். இந்த இடத்துல இருந்து தான் நான் இப்ப இங்க போயிருக்கேன். அதனால நமக்கு படிப்பு மட்டும் தான் எல்லா இடத்துலயும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருந்தது. அது இப்படி வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னுடைய ஸ்கூலுக்கு நான் போய் ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்பீச் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப இ வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து இத விட மனசில்ல. எப்படியாவது நம்ம டச்ல இருந்துட்டு இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா போறோம். ஏதோ ஒரு 4 நாள் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது இல்லாம, இங்கிருந்தே நம்ம வந்து இத எப்படி கன்டின்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி தான் நானும் நெனச்சுட்டே இருந்தேன். அப்ப வந்து லைப்ரரியன் ஒரு கருப்புசாமி சார்கிட்டயும், ரமேஷ் சார்கிட்டயும் பேசும்போது, அ நான் சரி சார் லைப்ரரில அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது நான் குழந்தைகளோட ஏதோ ஆன்லைன்ல நான் வந்து இன்டராக்ட் பண்றேன். ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் லைப்ரரிக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் பேசிட்டு இப்போ நான் ஊரில் வந்ததுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஊருக்கு போனப்ப ஏன்னா நான் மேக்ஸ் வந்து நான் நான் எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்கேயும் ப்ரைவேட் கிளாஸஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ என்னோடய தம்பி ஒய்ஃப் என்னோட கசின் அவங்களோட இதில் நீங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கும் மேக்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ ஆன்லைனில் வந்து நான் இங்கேருந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்க டைமிங்கு இங்கே டைமிங் வித்தியாசம் இருக்கிறனால அது ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போ அவங்க தான் என்னை வந்து நீங்கள் யூடியூப்பாக போடுங்க, போட்டிங்கன்னா நாங்கள் டைம் கிடைக்கும் போது நாங்கள் அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப யூடியூப் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஏன்னா கேமரா முன்னாடி வந்து பேசி இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு கூச்சமா இருந்தது. அதுதான் உண்மை. ஆம், அதுக்கப்புறம் சரி ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து அத செய்யறோம். இது நெறைய பேத்துக்கு அதாவது இந்த இதுல வந்து கேட்டு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைச்சாலோ, இல்ல ஒரு குழந்தை வந்து ஒரு புக்க ரீட் பண்ண அ ஆரம்பிச்சாவோ, அது வந்து எனக்கு ஒரு பெரிய சக்சஸா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பிச்சேன். ஸோ இந்த 2 வீக்ஸ் இங்க ஹாலிடேங்கிறனால, சரி இந்த டைம் நம்ம யூஸ்ஃபுல்லா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்றா. ஸோ இந்த வரக்கூடிய வீடியோல நான் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஆ ம் முக்கியமா என்ன அப்படின்னா, நான் இந்த கண்ட்ரிக்கு வந்து நியர்லி 14 இயர்ஸ் ஆச்சு. ஆ நான் இந்தியாலயும் இருந்திருக்கேன். இங்கேயும் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 கண்ட்ரியோட கல்ச்சர் என்ன, ஆ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆ முக்கியமா வந்து நம்மளுடைய நாடு வந்து ஆ ம் எவ்ளோ ஒரு வளமான நாடு. ஆ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஆப்பிள்லேருந்து நெல்லிக்காய் வரைக்கும் அங்க கிடைக்கும். ஆனா இந்த நாடுல குளிர் பிரதேசம். அதனால இங்க நெறையா இதெல்லாம் விளையாது. மத்த நாட்டுல இருந்து தான் இந்த நாட்டுக்கு எல்லாம் நெறையா கொண்டு வராங்க. அப்ப நம்ம பொக்கிஷம். அத வந்து நம்ம வந்து டெக்னாலஜிங்கிற இதுல வந்து நெறைய இதாயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி மீட்டு நம்ம எடுக்கணும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன குடுத்துட்டு போறோம். ஏன்னா இப்ப பாட்டிஸ் குடுத்த ஹெல்த்தியான ஃபுட்டு ஓரளவுக்கு நம்ம அம்மாங்க குடுத்துட்டாங்க. நம்ம அம்மா நமக்கு குடுத்த ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம குழந்தைகளுக்கு குடுத்துட்டு இருக்கோமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆ ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லா குழந்தைகளும் அந்த ஆசையா சாப்பிடுறது அந்த பீட்ஸா, பர்கர், சிப்ஸு. இது தவிர அவங்க வந்து பெருசா விருப்பப்பட்டு நம்ம முறுக்கு, நம்ம கடலை மிட்டாய், நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் அவங்க விரும்புறதே இல்ல. சாக்லேட் இந்த மாரி தான் சாப்பிட்டுருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம குழந்தைகளுக்கு ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னம்னா, இப்பயே அவங்களுக்கு கால்வாசி தான் தெரியுமாங்கிறதே தெரியல. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெனச்சாவே எல்லாமே மறந்து போயிரும். எல்லாமே நம்ம விட்டுருவோமா அப்படிங்கிற மாரி ஒரு வருத்தம் இருக்கு கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அதாவது இப்ப இருக்கிற குழந்தைங்க உடல் அளவிலயும் சரி, மனதளவு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் 2மே. அதாவது பிசிக்கலா பார்த்தா இந்த மொபைல்னால, இந்த டிவி, இந்த லேப்டாப் இதனால என்னன்னா ஒபிசிட்டி, ஒரு ஆக்டிவா இருக்கிறதில்ல. எப்ப பார்த்தாலும் வந்து வெளிய வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஒரு டிவி பார்க்குறது இந்த மாரி தான் அவங்களோட இது. வெளிய மத்தவங்களோட இன்டராக்ட் பண்றது கம்மியாயிருச்சு. எங்க போனாலும் யாருக்கிட்டயும் யாரும் பேசுறதில்ல. எல்லாரும் மொபைல் குழந்தைகள்லேருந்து, பெரியவங்கலேருந்து இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி மாத்தணும்? கண்டிப்பா நம்ம மாத்தணும். ஏன்னா, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்கணும்னா, அது நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள நல்லபடியா வளர்த்திட்டாங்க. நம்ம அதுலலாம் இருந்து ஆக்சுவலா தப்பிச்சுட்டோம். ஏன்னா, நம்ம இருக்கிற டைம்ல இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இல்ல. ஸோ வி ஆர் லக்கி ஃபார் தட். ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் உண்மையாலுமே ரொம்ப பாவம். ஏன்னா, அதில அவங்க வந்து பிகினிங்ல நம்ம தான் அவங்களுக்கு குடுக்குறோம். பேரண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். எல்லாருமே பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றனால, சாப்பிட்றப்ப குடுக்குறோம். சீக்கிரம் சாப்பிடணும்னு மொபைல் குடுக்குறோம். இப்படியே குடுத்து, குடுத்து ஒரு கட்டத்தில அவங்க அடிக்ட் ஆயிர்றாங்க. ஒரு 5 வயசு, 6 வயசுங்கும்போது அது ஃபுல்லா உள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்றோம், எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஆனா, அத குடுத்தது, பழக்குனது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அத பழக்கிட்டு, அவங்களையே நம்ம திருப்பி இப்ப அதுலருந்து அவங்களும் வெளிய வர மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படி அவங்கள வெளிய கொண்டு வரதுங்கிறது தெரியாம கஷ்டப்படுறோம். ஸோ இதுக்கு ஒரே இது என்ன அப்டின்னா, நெறைய புத்தகம் படிக்கிறக்கான அவங்களுக்கு அந்த ஹேபிட்ட நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா புத்தகம் படிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து இமேஜினேஷன் ஒரு ஸ்டோரியா அவங்க வந்து அதில ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க ஒரு பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு இமேஜினேஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும்? எண்டுல என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒண்ணு அவங்க ஒண்ணு திங்க் பண்ணுவாங்க. இல்ல அந்த ஸ்டோரி எண்டிங் வேறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப அவங்களுடைய ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணும். இது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இன்னொன்னு நம்ம ஊர்ல வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்னாவே ஒரு தப்பான ஒரு டேக் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ, அதே மாரி நம்ம மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுதான் மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம வந்து அ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நீங்க ஒரு வீடியோவோ, இல்ல ஒரு டிவில ஒரு ப்ரோகிராமோ, எது நெகட்டிவா இருக்கோ, அதுதான் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு பீப்பிள் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்த பார்க்கிறத விட, நெகட்டிவ் விஷயத்த வந்து பார்க்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ, அப்ப அதெல்லாம் இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன நம்ம வந்து மூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது, அது நம்ம கையில தான் இருக்கு. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து பண்ணணும். ஸோ, அதுக்கான விஷயங்களா நம்ம இந்த சேனல்ல வந்து நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கமெண்ட் மூலம் எனக்கு சொல்லுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா. ஏன்னா நானும் நெறைய விஷயம் கத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க ஏதாவது என்ட்ட கேட்டீங்க அப்டின்னா, அத நான் சொல்றதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகும்போது ஒரு புது விஷயத்த நானும் கத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி நம்மளுடைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி வந்து குழந்தைகளுக்கு, பேரண்ட்ஸுக்கு இந்த மாரி சென்ட்ரலா இருக்கும். அப்ப நாங்கலாம் வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாரியெல்லாம் பண்ணுவோம். அப்ப ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து இப்ப என் குழந்தை சாப்பிடலன்னா, அதுக்கு என்ன மாரி அவங்க என்ன டிப்ஸு என்ன இது யூஸ் பண்ணாங்க அவங்க குழந்தைக்கு, அது வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ, அது அத வந்து நம்ம குழந்தைக்கு அப்ளை பண்ணா, ஒரு 10 இது நம்ம எடுத்துக்கிட்டோம். 10 பேரண்ட்ஸ் சொல்றதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ, அந்த மாரி வந்து நம்ம வந்து பேரண்டிங் அதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ, அது போக வந்து என்னோட பொண்ண வந்து நான் சேனல்ல வர்றக்காக அவட்ட வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெயினா வந்து இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்றக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சர்ல நான் அதுக்கான வீடியோஸ் வந்து அவளுக்கு டைம் இருக்கும்போது நான் ஆட் பண்றேன். ஸோ வந்து மேக்ஸு, இங்கிலீஷு எப்படி புக் ரீடிங்கு, எப்படி வந்து பேரண்டிங்கு, எப்படி நம்ம கல்ச்சரு, நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அத வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு போணும். இந்த மாதிரியான நெறைய நல்ல விஷயங்கள நம்ம வந்து பகிர்ந்துக்குவோம்.
நல்ல வளமான இந்தியா, ஏற்கனவே நம்ம நாடு வளமானது தான். அது போக ஆரோக்கியமான மனநிலை உள்ள குழந்தைகள நம்ம உருவாக்குவோம். நன்றி.